சமீபத்தில் என்சிஆர்டி சிலபஸ் 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல், நீதித்துறையில் வழக்கு தேக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய ஊழல்கள் அப்படிங்கிற குறித்து ஒரு பாட தொகுப்பு இடம்பெற்றிருந்தது. அது இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறுச்சு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூமோட்டோவாக தானாக முன் அதை ஒரு வழக்காக எடுக்கிறாங்க. அந்த வழக்கை எடுத்து சில காட்டமான பதில்களை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீதித்துறைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நீதித்துறையை குறித்து இப்படி புத்தகத்தில் கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வோம்? எங்கெல்லாம் அது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் எந்த கடைகளுக்கெல்லாம் அதனுடைய பதிப்புகள் போயிருக்கிறதோ, ஆன்லைனில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கிறதோ எல்லாமே உடனடியாக நீக்கப்பட்டிருக்கணும். இல்லைனா கிரிமினல் வழக்காக பதிவு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். எங்களுக்கு ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கு வருது. என்னன்னா, 2014க்கு பின்பு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சிட்டிங் ஜட்ஜஸ் ஓப்பனாக வெளியே போராடினாங்க, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு நீதிமன்றத்தில் சில ஜட்ஜஸுக்கு சில கேஸ் மட்டும் போகுது, சில ஜட்ஜஸ்க்கு அந்த கேஸ் வரமாட்டேங்குது, இதெல்லாம் செட்டிங் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதிலே ரஞ்சன் கோகாய் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் மீது செக்ஷுவல் அலிகேஷன் ஒரு உள்ள ஒர்க் பண்ண ஒருத்தவங்களே கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சில தீர்ப்புகள் எல்லாம் ஆளும் அரசுக்கு சாதகமாக வந்தது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கப்பட்டது. ராஜ்யசபா எம்பியாக வந்தவர் எந்த நடவடிக்கையுமே எந்த கேள்வியுமே கேட்கல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அட்டண்டன்ஸு 50% கிட்டக்க தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஊழலாக கிடையாதா? ஊழல் இல்லையா? ஏன் சமீபத்தில் ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பிடிபட்டது, அவர் மீது ஃபர்ஸ்ட் டைம் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஊழலாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இதை குறித்து பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தால் என்ன தப்பு அப்படின்னு இன்றைக்கி சமுதாய மக்கள், இந்திய மக்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே அதை க்ளீன் பண்ணுறதை விட அதை பாதுகாக்கிறதுல தான் வேகம் காட்டுறாங்களே தவிர்த்து, சூமோட்டோவாக எடுக்கணும் அப்படின்னா மோடி அரசில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்து அவங்க வழக்காடலாம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.